ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நோன்பு வச்சுருக்கிறேன். என்ன தான் இங்கே சம்பவங்கள் நடந்தாலும் சரி, கொஞ்சம் இந்த ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணுங்க. புயல் வெயில் மழையே என்ன அடித்தாலும் சரி, நம்ம பார்க்குற வேலை நம்ம பார்த்து தான் ஆகணும். வீட்டில் பால் பொங்கிருச்சா? நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துட்டாலே அவ்வளோதான். அதே வீட்டு டிரைவர்னால் அவ்வளோதான், நான் வச்சு செய்ய தான் ஆரம்பிப்பாங்க. நான் இந்த இப்போ கார் கழுவ போகிறேன். நோன்பு வச்சுருக்கிறேன். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. காரை டக்குன்னு போய்ட்டு நம்ம கழுவி போட்டுட்டு இப்படி வச்சு பேசுவோம். காரை நம்ம கழுவி போட்டுட்டு அதுக்கு பிற்பாடு நம்ம கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் காய்கறி ஜாமான்லாம் வாங்கிட்டு நான் லாஸ்ட்டாக போய்ட்டு பள்ளிக்கு போய்ட்டு சாப்பாடெல்லாம் போய் எடுத்து ஒரு பள்ளியில் போய்ட்டு சாப்பாடு கொடுக்கணும். அந்த சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான சாப்பாடை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இந்த டியூட்டி இந்தளவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேவையில்லாத வதந்திகளை யாரும் நம்பாதீங்க. பொய்த்தில் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் அழுவுறீங்க? இல்லை சார், இல்லை கண்ணு கலங்குது. நான் தேவையில்லாமல் ஒரு சில யூடியூப் சேனல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட வியூஸு, கமெண்ட்ஸு, ரெண்டாவது காசு நல்லா சம்பாதிக்கணும் இந்த நோக்கத்தில் தவறான பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்குதோ அது யாரும் நம்பாதீங்க. இப்போ நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செய்திகள் சம்மந்தமாக நியூஸை கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி லைவாகவே நம்ம பேசி போடுவோம். ஒரு விலாகு மாதிரியே நம்ம இப்போதைக்கு தற்சமயத்துக்கு கொடுப்போம். நம்ம நண்பர்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? ரொம்ப நன்றி. இதுதான் நம்மளோட பேச. கீழே கார்லாம் கிடக்குது. நான் அங்கே நிப்பாட்டி கிடக்கிற ஒரு காரை தான் கழுவ போகிறோம். நான் 2 கார் கழுவணும். கீழே இறங்கும். ரொம்ப பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக இறங்கணும். இல்லைன்னா சோலி முடிச்சு. நம்ம ஊர்லலாம் அந்த செல்ஃபோன் டவருக்கு மேலே ஏறுவோம்ல, அந்த மாதிரிங்க இது. நம்ம நண்பர் அந்த காமிட்டாப்பில் மாயவரத்தாள் அவர் தான். நானும் அவரை தான் உட்காந்து ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருப்போம் முக்கால்வாசி. இல்லை அதெல்லாம் போய் பேச தெரியாது. காரை கழுவி போட்டு உங்களுக்கு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா காரோட நம்பர் பிளேட்டு எல்லாத்தையும் காட்டக்கூடாது. நம்ம வேலையை டக்குன்னு முடிக்கணும். நம்ம ஓனர் இந்த இப்போ கிளம்பிடுவாப்பில். நிம்மதியாக போய்கிட்டு பழச கிளப்பி விடுறாங்க. இந்த காரை தான் இப்போ கழுவணும். இவ்வளோ எரும மாடு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. அழுவுடா எரும மாடு. இது நிசான் பெட்ரோல்னு சொல்லுவாங்க. இது நிசான் பெட்ரோல். இது புது வேரியண்ட்டு நான், புது மாடல். அதனால் இப்படி தான். பழைய மாடல்னால் ரொம்ப இதாக இருக்கும். எந்த அளவுக்கு புழுதியாக வந்துருக்கு பாருங்கள். எல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த பேக் சைடெலாம் ரொம்ப மோசமாக வந்துருக்குது. இந்த சைடெலாம் க்ளீன் பண்ணணும், ஓகேவா? க்ளீன் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகே? 2 காரு நல்லா பலாப்பலான்னு கழுவியாச்சு. நான் BMW 1, பெட்ரோல் 1 செம்மையாக கழுவி இருக்கும். வேறு ஊற்ற நம்ம தான் தொடச்சிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போயாச்சும் வெயில் கம்மியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. அந்த வெயில் நேரத்தில்னா எப்படி வண்டியை தொடவே முடியாது, அந்த மாதிரி இதாக இருக்கும். என்னதுக்கு வேலை பார்க்குறதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கும் வேலை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஊர்லலாம் ஒரு நாள் காரு கழுவிட்டோம்னா ஒரு தடவை அவ்வளோ சீக்கிரத்தில் இதாகாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு பள்ளமாக இருந்தாலும் அதில் தண்ணி தேங்கி இருந்தாலும் என்ன அதை விட்டு அடிச்சுட்டு தான் போகும். நம்ம மாதிரி ஸ்லோ பண்ணிடலாம் போகாது. ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? அப்படி பளிச்சுன்னு நிற்குதா இந்த வண்டியை பாருங்க. இது அதுக்கு மேலே பளிச்சுன்னு நிற்கும். செம்மையாக கழுவியாச்சு. இந்த இல்லைங்க வாலி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? வேறு என்ன பண்ணுறது? பணம் அப்படியே ராவு. நம்ம சேனலில் ஆனால் வீடியோ போடலன்னா இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். அதனால் இந்த மாதிரி தான் இனிமேல் வீடியோ போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னான்னு. சரி பேசுடா. வேறு எப்படி கழுவுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் ஸ்கூலுக்கு கிளம்புறது கூட கொஞ்சம் லேட்டாக கூட எந்திரிக்கலாம்னு வச்சுங்களேன். நம்ம ஃப்ரெண்டு இங்கே நின்றுட்டு கழுவிட்டு இருக்கிறாரு காரை கழுவி. அல்கின் மாஃபிரோ சாஃபா இந்த மாதிரி பள்ளமாக வந்துருக்கு பார்த்தீங்களா.